கடினமான தொகுதிகளை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என கூட்டணி கட்சிகளிடம் திமுக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். மேலும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். கடினமான தொகுதிகளை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூட்டணி கட்சிகளிடம் திமுக கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது திமுகவை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு எண்ணிக்கையை இறுதி செய்துவிட்டது. அடுத்தபடியாக எந்தெந்த தொகுதிகள் என்று தொகுதியை அடையாளம் காணக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை எண்ணிக்கை அடிப்படையில் இறுதி செய்தது எப்படி என்று திமுக வட்டாரத்திடம் விசாரித்த போது பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது, ஆளும் கட்சியாக தமிழகத்தில் திமுக இருந்தாலும் திமுக யாரையும் கூட்டணியில் இருந்து கழட்டி விடவில்லை, யாருக்கும் தொகுதிகளை குறைக்கவில்லை. முதல்வர் அறிவுறுத்தலின்படி நாங்கள் தொகுதி பங்கீடை எண்ணிக்கை அடிப்படையில் இறுதி செய்தோம் என்று திமுக தரப்புல தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் தொகுதியை கொடுத்து விடுங்கள் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தலை எங்களிடம் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலேயே இந்த தொகுதி எண்ணிக்கையை நாங்கள் இறுதி செய்தோம் என்றும் திமுக தொகுதி பங்கீடு குழு தரப்பிலையும் திமுக தரப்பிலையும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடினமான தொகுதிகளை எங்களிடம் கொடுத்து விடுங்கள், நாங்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோம் என்றும் திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளிடம் கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் பொறுத்தவரைக்கும் எந்தெந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டால் வெற்றி பெற எளிதாக இருக்குமோ அந்த தொகுதியை தான் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஒதுக்குகிறோம் என்றும் திமுக தரப்புல ஒரு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் கோவை, மதுரை என 2 தொகுதியில் போட்டியிட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை கோவை தொகுதிக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த தொகுதி மாற்றம் என்று திமுக தரப்புல விசாரிச்ச போது திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த முறை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. எனவே அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதனாலேயே அமைச்சர் திண்டுக்கல்லின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி மற்றும் சக்கரபாணியை முதலமைச்சர் அழைத்து பேசினார். முதலமைச்சர் அழைத்து பேசி அதற்கு பிறகே திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது என்று திமுக தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என்ற மனநிலையில் தான் முதல்வர் செயல்பட்டு வருவதாகவும் அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இறுதி செய்து வருவதாகவும் திமுக தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால் கோவை தொகுதியில் இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிடலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு சில தொகுதிகள் மாற்றம் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகிறது. இன்னும் 2 நாட்களுக்குள் கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன, திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்ற தகவல் வெளியாகிவிடும் என்றும் திமுக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.